ஹலோ கைஸ், நம்ம அவரோட எதிர்பார்த்தா இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போதே வந்து தெரியுது எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் வச்சு செய்ய போகிறாரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி தான் கண்டென்ட்டே வந்து பேசியிருக்காப்புல. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதுக்குள்ளே வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்கள் வந்து போகலாம். முதல் விஷயம், அவர் வந்த உடனே சொன்னது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஆட்டத்தை ஆடுங்க, விட்டதை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸை கொடுத்து உள்ளே அனுப்பிச்சா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இவ்வளோ தகுதியானவங்க, நாங்களே வெளியே இருக்கிறோம், எங்களை விட தகுதி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, நீங்கள்லாம் எப்படா உள்ளேருந்து விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் வன்மத்தை கூட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படி இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் பண்ணியிருந்தா கூட ஒரு சிலர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரியே வந்துருந்தாங்க. சில பேர் வந்து பிரச்சனையோடு இருக்கிற மாதிரியே வந்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து யாரெல்லாம் எவ்வளோ அமைதியோடு இருந்தாங்க, யார் நல்லா கேம் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து முதல் ப்ரோமோவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அர்ணவ். ஏன்னா அந்த மனசு எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக விஜய் விஷால்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி, என்னடா லவ் பண்ணுறியாமே, அதுவும் 2 லவ்வாமே அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜெப்ரி, எங்கடா அவன், எங்கே அவன், இந்த நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு ஒருத்தர் இருப்பானே அவன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டதாக இருக்கட்டும். அப்புறம் சத்யா, சட்டையே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பானடா சத்யா, அவன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமான முறையில் வந்து நடந்துக்கிட்டாரோ அர்ணவ் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆயிடுறாரு. சில நேரங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கார். இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அர்ணவுக்கு இன்றைக்கி பயங்கரமான ஒரு ரோஸ்ட் வந்து இருக்க போகுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாச்சனாமா மகாதேவி அவர்கள், இவங்களுக்கு என்னமோ அந்த பேரை வச்ச அப்புறம் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, ஏதோ ராணி வீட்டு பொண்ணு மாதிரி தான் இவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே எப்பயுமே. ஏன்னா இவங்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும், செல்லம் கொடுக்கணும். இவங்க வாஷ் பண்ண மாட்டாங்க, தட்டை கழுவ மாட்டாங்க, அதே மாதிரி குடித்த டீயை வந்து கழுவ மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏதாவது கேள்வி கேட்க வந்தாக்கா, நீ என்ன கேட்குறது போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் சாச்சம்மா மகாதேவிக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ரோஸ்ட் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வர்ஷினி வெங்கட் உங்களுக்கு நேற்றுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ இந்த வாரத்தில் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ண மாதிரி வந்து இருந்தது. சும்மா சாதாரணமாக சொன்ன சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு கடுமையாக பேசிட்டாரு. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன விளையாட வந்துட்ட அப்படின்லாம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து அழுதுகிட்டே இருந்தது லைவ்லேயே. ஸோ அப்படி அழுதுட்டுருக்கிற ஒரு பொண்ணு கடைசியாக வந்து அது எங்கே எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பயங்கர ஆர்ஷாக கேம் ப்ளே பண்ணுறாரு, சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இப்போது பர்சனலாக அவர் வந்து உங்களை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கன்னா நீங்கள் பர்சனலாக பேசலாம், பட் அந்த கேமை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கேமை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய வர்ஷினி வெங்கட்டும் வந்து மாட்ட போகிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து எத்தனை பேர் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பெருவாரியாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.